34 தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ரைட். இந்த n7 இன்டீஜர் இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இதில் இந்த இன்புட்ன்ற ஒரு மெத்தட் பயன்படுத்தினாங்க பயனர்கிட்ட இருந்து உள்ளீட்டை பெற்றுக்கொள்வது. வெளியில் பயனர்கிட்ட இருந்து உள்ளீட்டை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மெத்தட் தான் இந்த இன்புட்ன்ற மெத்தட் பைத்தன்ல. அப்போ நாங்கள் n7 இன்புட்னு கொடுத்தோம்னால அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்புட்னு மட்டும் கொடுக்கவும் இல்லை, n7 இன்புட்னு கொடுக்கலாம். இப்போ இன்புட்னு கொடுத்தால் கேர்சர் அப்படியே இருக்கும். பயனர் ஏதாவது ஒரு உள்ளீட்டை எண்ணுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கணும். அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், எது ஒன்றும் நீங்கள் டைப் பண்ணி கீபோர்டில் டைப் பண்ணணும். இப்போ கீபோர்டில் டைப் பண்ணும்போது அந்த உள்ளீடு எந்த மாதிரிக்குள்ள சேமிக்கப்படும். இப்போ இன்புட் மெத்தட் நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னால் வெளியில் பயனர்கிட்ட இருந்து ஒரு உள்ளீட்டை பெற்றுக்கொள்வதற்கு தான் இன்புட்ன்ற மெத்தட் பயன்படுத்துகிறோம். சரியா? பட் எவ்வாறு பயன்படுத்தும் போது இந்த இன்புட்டுக்கு முன்னுக்கு நீங்கள் இன்டீஜர்னு கொடுக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுக்கலாம், அல்லது ஃப்ளோட்னு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு டேட்டா டைப் கொடுக்கலாம். அவை நீங்கள் உள்ளீடு செய்யலாம். இன்டீஜரை மட்டும்தான் இந்த எண்ணுக்கு பதிலாக உள்ளீடு செய்யலாம்ன்றது தான் அதில் அர்த்தம். இந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எதுவும் கொடுக்கலாம், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தால் கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ண முன்னுக்கு நம்பர்னு சொல்லி வரும். அவை நம்பர் வந்து நிற்கும். நீங்கள் வீட்டில் அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணினாலும் சரி. சரி தானே? அப்போ இது வந்துட்டு பயனர்கிட்ட இருந்து உள்ளீட்டை பெறுறதுக்கான ஒரு மெத்தட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவை அவ்வாறு பயனர் உள்ளீடு செய்யப்படுற பெருமானம் உங்களுக்கு தரணும். கேள்வி செய்கிறதாக இருந்தால் அது தந்தில்லை. இதில் நான் உதாரணமாக n7 5 என்று சொல்லி தரேன். n7 5 n7 5 இருந்தால் இதுக்கு வெளியீடு என்ன வரும் சொல்லி பாருங்க. இதுக்கு ஒரு வெளியீடு வருமா, நிறைய வெளியீடு வருமா? ஒரு வெளியீடு தான் வரும். என்ன வயலுக்கு வெளியே தான் பிரிண்ட் அது ஒரு வெளியீடு வரும். என்ன வெளியீடு வரும்னு கண்டுபிடிக்கணுமா? எண்ணுக்கு பதிலாக 5 எடுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நூத்தி 120 யார்? அயாசுகா? ஓ சார். ரைட். வேற ஆகலு? சரி, அப்போ பார்ப்போமா? ரைட். இப்போ நாங்கள் எப்படி பார்க்கணும்னா எஃப்ற பெருமானம் 1 தரப்பட்டிருந்தால் எஃப்க்கு பதிலாக 1 போட தான் இருக்கு. எண்ணுக்கு பதிலாக நாங்கள் தந்திக்கிட்டு 5. அப்போ லூப்னால் உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நிபந்தனை உண்மையாக இருந்தால் லூப் திரும்ப திரும்ப நடக்கும். என்ன அவை 5 பூஜ்ஜியத்தோட பெரிதான்னு பார்க்கும். உண்மையில 5 பூஜ்ஜியத்தோட பெரிது உண்மை. ஆகவே இந்த ரெண்டும் நடக்கும். எஃப் சமன் எஃப் தர என்னன்னு சொல்லி இருக்குது. ஆக எஃப்ஐயும் என்னையும் பெருக்கணும். ஓர் 5 5. அப்போ எஃப்ட பெருமானம் 5 மாறும். திரும்ப எண்ணுக்கு பதிலாக 1 குறைக்கட்டாம். அப்போ எந்த பெருமானம் 4 மாறும். இப்போ திரும்ப லூப்புக்குள்ளே போயிட்டு பார்க்கும். எந்த பெருமானம் இப்போ 4 பூஜ்ஜியத்தோட பெரிதுன்றது ட்ரூ. ஆகவே திரும்பவும் நடக்கும். எஃப் சமன் எஃப் தர என்னென்றால் I4 எஃப்ட பெருமானம் 20ன்னு சொல்லி மாறும். என்னோட பெருமானம் 1 குறைக்கணும் 3. என் சமன் என் சை 1 மாறும். 3 பூஜ்ஜியத்தோட பெரிதுன்றதுனால திரும்பவும் பெருக்கப்படும். திரும்ப பெருக்கி நம்ம சொன்னால் 2 6 60. அப்போ இது வந்துட்டு 2 மாறும். 2 பூஜ்ஜியத்தோட பெரிதுன்றதுனால திரும்பவும் பெருக்கப்படும். இங்கே 120 மாறும். 2 பெருமானம் 1 மாறும்.
ஒன்றும் பூஜ்ஜியத்தோட பெரிதுன்றதுனால திரும்பவும் பெருக்கப்படும். 1 தர 120 திரும்ப 120ஆக மாறும். எண்ணுக்கு பதிலாக 1 குறையும். ஆகவே 0 சொல்லி மாறும். 0 பூஜ்ஜியத்தோட பெருசான்னு பார்க்கும் இல்லை, அதோட லூப் நிற்கும். ஆகவே பிரிண்ட் வந்துட்டு அவுட்புட் ஈஸ்ன்னு சொல்லி வந்து 120 வரும். இங்கே வெளியீடு வந்துட்டு அவுட்புட் ஈஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று வந்து கமா வந்தால் 120. இது கிளியரா? ரைட், 35வது கேள்வி. இந்த ஆன்சர் சொல்லுங்க bro. நீங்க ஒரு ஆன்சர் வருமா நிறைய வருமா? நிறைய வரும். வயல் லூப்புக்குள்ளே என்ன செஞ்சு பாருங்க. delivery. பட் இது என்ன அர்த்தம் என்றால், இதுல உங்களுக்கு விளங்காம இருக்கும் சில நேரம். இதை நான் செஞ்சு காட்டுறேன். ஏட பெருமானம் 1ன்னு சொல்லி இருக்குது, பீட பெருமானம் 0 இருக்குது. பி வந்துட்டு 5 விட குறைவாக இருக்கும் வரைக்கும் இந்த லூப் திரும்ப திரும்ப நடக்க போகுது. இங்க என்ன அர்த்தம் என்றால், இது பீட பெருமானம் ஏட பெருமானமாக மாற்றப்படுது. ஏட பெருமானம் ஏ சக பியாக மாற்றப்படுது. ஒரே டைம்ல நடக்குது இது ரெண்டும். சரிதானே? பிஏ ஏயா மாற்றினது பிறகு பி ஏயாக மாறுது, ஏட பெருமானம் ஏ சக பியாக மாறுது. ஒரே டைம்ல மாறும். அது கிளியரா? பீட பெருமானம் ஏட பெருமானமாக மாறணும். பீட பெருமானம் ஏனுடைய பெருமானமாக மாறணும். ஏனுடைய பெருமானம் ஏ சக பியினுடைய பெருமானமாக மாறும். ஏ சக பீண்டக்குள்ள இங்க புதுசாக வந்த பீட பெருமானம் இல்லை. கிளியரா? ஒரே டைம்ல தானே மாறுது. பீட பெருமானம் ஏட பெருமானமாக மாற்றப்படும். ஏட பெருமானம் ஏ சக பியாக மாற்றப்படும். அந்த பழைய பி தான். சரிதான், ஏ சக பி. அப்ப ஏஎம் பியும் கூட்டம்னால் 1ம் 0ம் 1 தான் இங்கேயும் மாறும். இது கிளியர் அவ்வளவுதான். பட் இப்போ பிரிண்ட் ஏன்னு சொன்னால் ஏ பிரிண்ட் பண்றோம். ஏற பெருமானம் 1. திரும்ப பீர பெருமானம் 5 விட குறைவுள்ளதுனால் பீர பெருமானம் ஏற பெருமானமாக மாறும். அது பீர பெருமானம் ஏற பெருமானம் 1 தான் மாறப்போகுது. ஏனுடைய பெருமானம் ஏ சக பீனால் 1 1 2ஆக மாறும். சரிதானே? அப்ப இது வந்துட்டு 1ஆக மாறும். இது வந்துட்டு 1 1 2ஆக மாறும். அவை பிரிண்ட் ஏண்டால் திரும்ப ஏற பெருமானம் பிரிண்ட். திரும்பவும் பி வந்துட்டு 5 விட குறைவு. அப்ப திரும்ப பார்க்க போறோம். பீர பெருமானம் ஏற பெருமானமாக மாறணும். என்ன? பீர பெருமானம் ஏற பெருமானமாக மாறணும் என்றால் பீர பெருமானம் 2ஆக மாறும். திரும்ப ஏற பெருமானம் ஏ சக பி 2 3 3ஆக மாறும். இது வந்துட்டு 3ஆக மாறும். இதர பெருமானம் 2ஆக மாறும். சரியா? திரும்பவும் பீர பெருமானம் 5 விட குறைவுன்றதுனால பீர பெருமானம் ஏ பிரிண்ட் பண்ணணும். ஏ பிரிண்ட் பண்ணினோம்னு சொன்னால் 3. பீர பெருமானம் ஏற பெருமானமாக திரும்பவும் மாறும். ஆகவே 3.
மூணும் ரெண்டும் 5ஆக இது மாறும். திரும்பவும் ஏஎன் செய்யறோம், பிரிண்ட் பண்றோம். அப்படி செஞ்சு பாருங்க, என்ன விட வரும்னு பாருங்க. அதே மாதிரி இப்படி வந்துட்டா. ஏ பிரிண்ட் பண்ணணும். அவையே பிரிண்ட் பண்ணினோம்னு சொன்னால் 5. திரும்பவும் பி வந்துட்டு 3 தான், 3 5 விட குறைவு. பீர பெருமானம் ஏர பெருமானமாக மாறும்டால் இது வந்துட்டு 5. ஏர பெருமானம் ஏ சக பீண்டா 5 3 8. ஏ பிரிண்ட் பண்றோம். இப்ப பி வந்துட்டு 5 5 விட குறைவு அல்லது சமணம் இருக்கிறதுனால திரும்பவும் லூப் நடக்கும். அப்படிதானே? இப்ப திரும்பவும் பீர பெருமானம் ஏர பெருமானமாக மாறும். ஏர பெருமானம் ஏ சக பீண்டால் 8 5 13ஆக மாறும். ஏ பிரிண்ட் பண்றோம். இப்போ 8 5 விட குறைவான்னு பார்க்குறோம், இல்லை, அதோட நிற்கிது. சரித்தானே? அவைதான் அவுட்புட். சரி, இதை நாங்கள் சொல்லுவோம், இது ஒரு எண் 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 கோலம் ஒன்று தானே. எப்படி வரும்? 1 1 2 3 5 8 13 வரும். அதாவது 1 1 2 2 3 3 3 2 5 5 3 8 8 5 13 13 மட்டும் 21 போகும். அப்போ இது ஒரு நம்பர் சீரிஸ் வந்து. இதுக்கு நான் சொல்றேன் ஃபிபனக்கி நம்பர்ஸ் சொல்லி. இந்த நம்பர் சீரிஸுக்கு பேரு ஃபிபனக்கி நம்பர்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்படி போற இந்த இலக்கங்களுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ நாங்கள் பார்த்து முக்கோண எண்கள் பிரிண்ட் பண்றோம், ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் நான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன், சதுர எண்கள். அதே மாதிரி இந்த எண் கோலத்துக்கு பேரு ஃபிபனக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது இங்கிலீஷ்ல. 36 இதை விளங்காட்டி கேளுங்க. 36 செஞ்சு விட எடுக்கலுமா? பாருங்க, கண்டினியூ வந்து இது இவ்வளவு வந்துச்சா? கண்டினியூண்டா உங்களுக்கு தெரியும். கண்டினியூ வந்தால் அதுக்கு கீழே உள்ளது லூப்புக்கு, அதுக்கு கீழே உள்ள லூப்பில் உள்ளது நடக்காது. அது உண்மையாக இருந்தால் என்ன? இப்போ எக்ஸின் ரேஞ்ச் 1,10 என்றால் எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன இலக்கங்கள் எடுக்கப்படும்? அப்ப 1 2 3லேருந்து எத்தனை வரைக்கும் எடுக்கும்? 9 வரைக்கும் எடுக்கும். சரிதானே? 9 முறை லூப் ரன் ஆகும். லூப்புக்குள்ள நிபந்தனை இருக்கு என்ன?
மேல் செயலுக்குள்ள தெரிவு, மேல் செயலினுள் தெரிவு காணப்படுது. அவங்க ஒவ்வொரு இலக்கத்தையும் எடுத்து இஃப்க்குள்ள என்ன நடக்குதுன்னா இரண்டால பிரிக்கும் போது மீதி ஒன்று வருதான்னு பார்க்கும். ஒன்று வந்தால் கண்டினியூ ஆகுது, சரிதானே? அதுக்கு பிறகு பிரிண்ட் டெக்ஸ்டும் நடக்குது, சரிதானே? இப்போ பார்ப்போம் கண்டினியூண்டா என்னன்னு சொல்லி இந்த விலையும் கூட இருக்கு. முதலாவது ஒன்றை எடுத்துட்டு வருது. முதலாவது எக்ஸுக்கு பதிலாக ஒன்று வரும். ஒன்றை ரெண்டால பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியம், மீதி வந்துட்டு ஒன்று தானே வரும். ஏன்னா ஒற்றை எண்களை இரண்டால பிரிக்கும் போது மீதி ஒன்று வரும். இரட்டை எண்களை இரண்டால பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியம் வரும். ஒன்றுன்றது ஒற்றை எண். ஒன்றை இரண்டால பிரிக்கும் போது மீதி ஒன்று வரும். ஒன்று வந்தால் இஃப் வந்துட்டு வேலை செய்யும். இஃப் வேலை செஞ்சால் இஃப்க்குள்ள வந்து பார்க்குறது கண்டினியூ இருக்கு. கண்டினியூ இருந்தால், கண்டினியூ என்றால் அதுக்கு கீழே உள்ளது என்ன செய்யாது, நடக்காது. எதுவுமே லூப்புக்கு கீழே உள்ள ஒன்றுமே நடக்காது. ஆக இந்த பிரிண்ட் வந்துட்டு வேலை செய்யாது. என்ன கண்டினியூன்னு சொன்னா திரும்ப என்ன செய்யும்னா கீழே போகாம திரும்பவும் லூப்புக்குள்ள தான் போகும் கண்டினியூ இருந்தால். அதுக்கு கீழே உள்ள ஒன்றையும் பார்க்காது. அந்த லூப்ல நீங்க என்ன எத்தனை கோட்ல வரி இல்ல கோடிங் இருந்தாலும் இன்னும் கோடிங் இருக்கிறது தானே. இந்த லூப்புக்குள்ள நம்ம எப்படி கோடிங் நிறைய இருக்குது. அந்த ஒன்றையுமே பார்க்காது கண்டினியூ இருந்தால் திரும்பவும் லூப்புக்கு மேல போய் அடுத்ததை தான் எடுத்துட்டு வரும். அதுதான் கண்டினியூன்னு சொல்றது. ஆகவே அந்த ஒன்றுன்றது பிரிண்ட் ஆக போறது இல்லை. திரும்ப ரெண்டு எடுத்துட்டு வரும். ரெண்டால பிரிக்கும் போது மீதி ஒன்று வருமானு பார்க்குறோம், ஒன்று வராது. ஆகவே இந்த இஃப் வந்து என்ன செய்யாது, வேலை செய்யாது. இஃப் வேலை செஞ்சா தானே கண்டினியூ ஆகும். இஃப் வேலை செய்யாது. அப்படியே கீழே வந்து பார்க்கும் பிரிண்ட் எக்ஸ். ஆகவே ரெண்டு பிரிண்ட் ஆகும். திரும்ப மூணு எடுத்துட்டு வரும். மூணு ரெண்டால பிரிக்கும் போது மீதி ஒன்று வரும். ஒன்று வந்தால் கண்டினியூ ஒன்று இருக்கிறதுனால கீழே உள்ளது நடக்காது. திரும்ப மேலே போய் அடுத்தது எடுக்கும். அப்ப எது பிரிண்ட் ஆகும்? அடுத்து 4 பிரிண்ட் ஆகும் தானே. 4 ரெண்டால பிரிக்கும் போது வராது. அப்ப 2 4 6 8 ஏன்னா 9 வரைக்கும் தான் எடுக்க போகுது. 9க்கு கண்டினியூ ஆயிரும். ஆகவே எக்ஸ் பிரிண்ட் ஆகாது. அது 2 4 6 8 வெளியீடாக வரும். பட் அப்ப 37க்கு என்ன ஆன்சர் வரும்? ஒற்றை எண்ணெல்லாம் வெளியா? ரெண்டு மூணு ஒற்றை அஞ்சு எண்கள் தான் வரும். ரெண்டு இரட்டை எண்களுக்கு தானே கண்டினியூ ஆகுது. இரட்டை எண்களுக்கு கண்டினியூ ஆகினா கீழே உள்ளது நடக்காது, பிரிண்ட் ஆகாது. அப்போ ஒற்றை எண்கள் தான் பிரிண்ட் ஆக போகுது. ஆக 1 3 5 7 இங்க 9ம் வரும். ஏன்னா 1 இந்த 9 வரைக்கும் தானே இருக்கு. ஆக 9ம் வரும். 38. கண்டினியூண்டா என்னன்னு பார்த்தோம். கண்டினியூண்டால் கீழே அந்த லூப்புக்கு கீழே இருக்கிற ஒன்றுமே நடக்காது, மேலே உள்ளது எடுக்கும். பிரேக் இருந்தால் என்னென்றால், அப்ப இஃப் உண்மையாக நான் பிரேக் இருந்தால் இந்த லூப் அப்படியே பிரேக் ஆகிடும். லூப் அதுக்கு பிறகு வேலை செய்யாது. அதான் பிரேக்ன்றது, சரிதானே? அவ இந்த நிபந்தனை எப்ப உண்மையாகுதோ அதோடைய லூப் என்ன செஞ்சிடும், ஃபுல்லா முடிஞ்சிடும். அதுதான் அர்த்தம். அதுக்கு மேல எடுக்காது. அப்ப 8 எடுக்கும் போது பிரேக் ஆகுது. அப்ப 9 10 எல்லாம் எடுக்காதுங்க. ரைட். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க 38. அவுட்புட் வந்து 1 2 3 4 5 6 வரும். 1 2 3 8 வரை வரும். 8 வருமா? சரி பாவம். அப்ப எக்ஸ்ல பெருமானம் 1 என்ன? அப்ப 1 11ஓட குறைவுன்றதுனால வரும்.
அப்ப எக்ஸ் வந்து 8க்கு சமனாக இருந்தால் தான் இந்த இஃப் நடக்கும். என்ன? ஆகவே 1 8க்கு சமநிலையில் இருந்தால பிரிண்ட் வந்துட்டு அவுட்புட் ஈஸ்ன்னு வந்து 1 வரும். அது முதலாவது அவுட்புட் வந்துடும். அவுட்புட் ஈஸ்ன்னு சொல்லி வந்து எக்ஸ்ட்ரா பெருமானம் 1 அது பிரிண்ட் ஆகும். எக்ஸ் சமன் எக்ஸ்ட்ரா கொண்டா எக்ஸ்ட்ரா பெருமானம் 2ஆக மாறும். 2ம் 11ஓட குறைவு. இஃப் வேலை செய்யாது. அவுட்புட் ஈஸ்ன்னு வந்துட்டு அவுட்புட் ஈஸ்ன்னு சொல்லி வரும். 2ம் வரும். அதே மாதிரி அவுட்புட் ஈஸ் 3 வரும். அவுட்புட் ஈஸ் 4ம் வரும். 5ம் வரும். 6ம் வரும். 7ம் வரத்தான் போகுது. சரி, ஒவ்வொன்று கூட்டிட்டு தானே போகுது. ரைட். 7க்கு எக்ஸ் வந்து 7க்கு சமன் ஆயிருக்கான்னு பார்க்கும். இல்லை, அவை திரும்ப 7ம் பிரிண்ட் ஆகும். திரும்ப 7 மட்டும் 8ஆக மாறும். 8ம் 11ஓட குறைவு. ரைட். திரும்ப உள்ளுக்கு வரும்போது எக்ஸாமன் 8ஆண்டு பார்க்குது. உண்மையிலே எக்ஸாமன் 8. அப்போ வந்துட்டு இஃப் வேலை செய்தால் இங்கே பிரேக்னு சொல்லியிருக்குது. பிரேக்னால் என்ன செய்யும்? கீழே போகாது. அப்படி அதோட என்ன செய்யும்? லூப் வந்து பிரேக் ஆகுது. சரிதானே? கண்டினியூ இருந்திருப்பது என்ன நடக்கும்? அதுக்கு அதை மட்டும் 8 மட்டும் பிரிண்ட் ஆகாம எடுத்துட்டு அடுத்த மேல போய் என்ன நடக்கும்? எக்ஸாமன் கீழே இருக்கிறதுனால நடக்காது. எக்ஸாமன் இருந்திருந்தால் மேலே போகும். பிரேக்னால் அதுக்கப்புறம் மேலேயே போகாது. கீழே விட்டுட்டு மேலே போகும். கண்டினியூ என்றால் மேலே போகாது. அதோட முடிச்சிடும் லூப் பிரேக். 7 வரைக்கும் தான் வரும். சரியா? Right, 39 லேசானதான். சொல்லுங்க. ஒன்றுல 5 வர பிரிண்ட் ஆகும். 2 தொடக்கம் 5 வரை வரும். 2 தொடக்கமா? ஓ, 2 தொடக்கம். என்ன? 1 தொடக்கம் இல்லை, 2 தொடக்கம். எக்ஸாமன் 1 5 விட குறைவுன்றது உண்மை. அப்போ 1 1 2ஆக மாறுது. அப்போ 2 தான் முதலாக பிரிண்ட் பண்ணுது. அப்போ 2 5 விட குறைவுன்றதுனால 2 3 3ஐயும் பிரிண்ட் பண்ணும். 3 5 விட குறைவாண்டு பார்க்கும். 3 4. அப்போ 4ஐயும் பிரிண்ட் பண்ணும். 4 5 விட குறைவாண்டு பார்க்கும். உண்மை. 4 5 5ஐயும் என்ன செய்யும்? பிரிண்ட் பண்ணும். 5 5 விட குறைவான்னு பார்க்கும். இல்லை, அது பிறகு நடக்காது. அப்போ 2லேருந்து 5 வரைக்கும் 40. ரெண்டும் 5 பிரிண்ட் ஆகும் சார். 2 மணி. இது வந்து எக்ஸ்ட்ரா 2 பிரிண்ட் பண்றோம். எக்ஸ்ட்ரா பெருமானத்தோட 2 கூட்டி பிரிண்ட் பண்றோம். என்ன? 2 மஞ்சு வருது பாவம். அது 0 5 விட குறைவான்னு பார்க்குற உண்மை. அது 0ம் 2ம் 2 தான் முதலாக பிரிண்ட் பண்ணுது. ஆனா எக்ஸ்ட்ரா பெருமானம் 2ஆக மாற இல்லை. எக்ஸ்ட்ரா பெருமானம் என்ன ஆகிக்குது? 0 இருக்குது. 0 5 விட குறைவு. 0தோட 2 கூட்டி பிரிண்ட் பண்றோம். எக்ஸாமன் எக்ஸாக 2 வர இல்லை. அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் 2 வருதாங்க. எக்ஸ்ட்ரா பெருமானம் 2ஆக மாற இல்லை. வரலைங்களா? எக்ஸ்ட்ரா பெருமானம் 0 தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா பெருமானம் 0 இருக்குது. எக்ஸ்ட்ரா பெருமானம் மாற இல்லை. ஆனா எக்ஸ்ட்ரா பெருமானத்தோட 2 கூட்டி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கூட்டுறோம். 1 கூட்டி நம்ம சொன்னா இப்பதான் 1ஆக மாறுது. சைஃபர் 1 கூட்டினா 1. 1 5 விட குறைவு. உண்டாத்தினால 1 5 விட குறைவுன்றது உண்மை. அப்போ 1 2 3 பிரிண்ட் பண்றோம். 3 பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 கூட்டுறோம். அப்போ எக்ஸ் பெருமானம் இங்க 2ஆக மாறுது. 2 5 விட குறைவுன்றதுனால 2 4 வந்துட்டு பிரிண்ட் பண்றோம்.
எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்று கூடுது. எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்று கூடினால் 3ஆக மாறும். 3 5ஓட குறைவு, இதனால் 3 2 5 பிரிண்ட் பண்றோம். திரும்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்று கூடுதுன்றதுனால 4 4 5ஓட குறைவு, இதனால 4 2 6 பிரிண்ட் பண்றோம். எக்ஸ் கொண்ட கூட்டட்டாம், எக்ஸ்ட்ரா பெருமானம் இப்ப 5ஆக மாறும். 5 5ஓட குறைவா சமனான்னு பார்க்குறோம், உண்மை. 5 2 7 பிரிண்ட் பண்றோம், எக்ஸ்ட்ரா பெருமானம் 6ஆக மாறுது. 6 5ஓட குறைவான்னு பார்க்குறோம், இல்லை. அதோட லூப் நிற்குது. அவை 2ல இருந்து 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இது 41. ஒன்று தொடக்கம் 5 வரை வரும். 1 தொடக்கம் 5. ரைட். நாட் எக்ஸ் பெரிது 5. எக்ஸ் வந்து 5ஓட பெரிது இல்லாட்டித்தான் லூப் நடக்கும். 5ஓட பெருசு இல்லாட்டி எப்படி இருக்கும்? 5 எப்படி இருக்கும்? எக்ஸ் சிறிது அல்லது சமன் எத்தனை? 4 என்று எழுதிருந்தானே இது. எக்ஸ் 5ஓட பெருசு இல்லைண்டா என்ன அர்த்தம்டா 4 அல்லது 4ஓட குறைவாയിരിக்கும். அப்படித்தானே? அப்படியா? 5 வரும் என்ன? 5 வரும் தானே? 5ஓட பெருசு இல்லை. 5ஓட பெருசு இல்லை என்றால் 5க்கு சமனாக இருக்கலாம் அல்லது 5ஓட குறைவாக இருக்கலாம். எக்ஸ் இது கிளியரா? அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் 1 5ஓட குறைவுன்றதுனால 1 பிரிண்ட் பண்ணும். 1 மட்டும் 2ஆக மாறுது. எக்ஸ்ட்ரா பெருமானம் விளங்கலையா? எக்ஸ் வந்துட்டு 5ஓட பெரிது இல்லைன்னு சொல்லிங்க. நாட் எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 5. அப்போ 5ஓட பெருசு இல்லாட்டி 5க்கு சமனாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு 5ஓட குறைவாக இருக்கலாம். என்ன? ரைட். அப்போ 1 5ஓட குறைவுன்றதுனால 1 பிரிண்ட் பண்ணும். 1 2ஆக மாறும். 2 5ஓட குறைவுன்றதுனால 2ஐயும் பிரிண்ட் பண்ணும். 3 பிரிண்ட் ஆகும். 4 பிரிண்ட் ஆகும். 5 பிரிண்ட் ஆகும். அப்படித்தானே? 5 5ஓட குறைவால சமனான்னு பார்க்கும். உண்மைன்றதுனால 5ஐயும் பிரிண்ட் பண்ணும். 5 மட்டும் 6ஆக மாறும். 6 5ஓட குறைவு இல்லை. அது 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்ன்றது சரி. 42. இது என்ன அர்த்தம்? ஆச்சரியக்குரிய வந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு பயன்படுத்தும்? படிச்சிருக்கேன் எல்லா குறியீடும். இது என்ன? not equal. அப்ப எக்ஸ் வந்து not equal to 6 6க்கு சமன் அற்றதாக இருந்தால் தான் நடக்கும். சரிதானே? அப்ப ஆச்சரியக்குரிய சமன் வந்தா என்ன அர்த்தம்னா not equal. சரிதானே? சமன் அற்றது என்றுதான் அர்த்தம். 6க்கு சமன் இல்லாட்டித்தான் லூப் நடக்கும். 6க்கு அப்ப சமனாக வந்தால் லூப் நிற்கும். அவ என்ன வெளியீடு வரும்?
விலங்கலையா இது? அதுவும் 1 தொடக்கம் 5 தானே சார் வரும். ஒன்றுல இருந்து 5 தான் வரும் என்ன. அப்போ ஒன்று வந்துட்டு 6க்கு சமன் இல்லாட்டி ஒன்றை பிரிண்ட் பண்ணணும். ஒன்று மட்டும் ரெண்டு, ரெண்டும் 6க்கு சமன் இல்லை, 3ம் 6க்கு சமன் இல்லை, 4ம் 6க்கு சமன் இல்லை, 5ம் 6க்கு சமன் இல்லை. அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் தான் இங்கேயும் வரும். 5 பிரிண்ட் பண்ணிட்டு 5 மட்டும் 6ஆக மாறும். 6 6க்கு சமனாக வருது. ஆகவே அதோட என்ன செய்யும், லூப் நிற்கும். 6 6க்கு சமன், அந்த சமன் இல்லாட்டி தான் லூப் நடக்கும். அப்போ இதுவும் 1லேருந்து 5 வரைக்கும் தான் வரும். 43. இது மறை 5 சை 5. இது மறை 5லிருந்து 0 வர வரும். மறை 5லிருந்து 0 வரை என்ன. ரைட். மறை 5ம் பூஜ்ஜியத்தோட குறைவுன்றதுனால மறை 5 பிரிண்ட் பண்ணுவோம். மறை 5ஓட ஒன்றை கூட்டினோம்னால் மறை 4 என்ன. மறை 5ஓட ஒன்றை கூட்டும் போது மறை 4. மறை 4ம் பூஜ்ஜியத்தோட குறைவாகத்தான் இருக்குது. ஆகவே மறை 4ம் பிரிண்ட் ஆகும். பூஜ்ஜியத்தோட குறைவுன்றதுனால ஒவ்வொன்று கூட்டும்போது மறை 3 வரும், மறை 2 வரும், மறை 1ம் வரும். மறை 1ம் பூஜ்ஜியத்தோட குறைவு தானே, அப்போ அதுவும் பிரிண்ட் ஆகும். மறை 1ஓட ஒன்றை கூட்டினா 0. 0 பூஜ்ஜியத்தோட குறைவு சமனான்னு பார்க்கும். அவை சமனம் இருக்குதுன்றதுனால 0ம் பிரிண்ட் ஆகும். பூஜ்ஜியத்தோட ஒன்றை கூட்டினோம்னா 1 1 பூஜ்ஜியத்தோட குறைவான்னு பார்க்குறோம், இல்லை. அப்போ அதோட நிற்கும். மறை 5லிருந்து 0 வரைக்கும் வெளியீடு வரும். நாற்பத்தி நாலுக்கு என்ன? 3ல இருந்து 3 4 6. ஒரு விட வருமா, நிறைய விட வருமா? 9 மட்டும் சார் வரும். 9. ரைட், பாப்போம். எக்ஸ்ட்ரா வருமானம் 1 1 9ஓட குறைவுன்றதுனால 1ம் 2ம் 3ஆக மாறும். 3ம் 9ஓட குறைவு 3ம் 2ம் 5ஆக மாறும். 5ம் 9ஓட குறைவு 5ம் 2ம் 7ஆக மாறும். 7ம் 9ஓட குறைவு 7ம் 2ம் 9ஆக மாறும். 9 9ஓட குறைவான்னு பார்க்கும், இல்லை. ஆகவே எக்ஸுக்கு வந்த கடைசி விட 9ஓட லூப் வந்துட்டு முடியுது. அப்போ எக்ஸுக்கு வந்த கடைசி விட 9. ஆனால் பிரிண்ட் பண்ணுறோம் எத்தனை, ஒன்றை கூட்டி பிரிண்ட் பண்ணுறோம். அவை 10 பிரிண்ட் ஆகும். தெரியாது. கிளியரா? அப்போ அவுட்புட் வந்து 10. 9 தான் வருது வருதுல. ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது ஒன்றை கூட்டி பிரிண்ட் பண்ணுறோம். எக்ஸாக ஒன்றை தான் பிரிண்ட் பண்ணுறோம். 45. இது not equal தரப்பட்டிருக்குது. இது வலு என்ன, டபுள் ஸ்டார் வந்தால் வலுன்னு அர்த்தம்.
என்ன வரும் ஆன்சர்? ஒன்று 4 9 16 25 36 44 64 81. 81 வரைக்கும் வரும் என்ன? ரைட். அதாவது 10 மட்டும் வரும். நாட் ஈக்குவல் டு 10 என்றால் 1 9 வரைக்கும் உள்ளுக்கு எடுக்க தான் போகுது. ஒவ்வொன்று தான் கூட்டிட்டு போக போகுது. அந்த 1 9 வரையான இலக்கங்களை தான் உள்ளுக்கு எடுக்கும் லூப்புக்குள்ள அந்த ஒவ்வொரு இலக்கத்திலையும் வலுவைத்தான் பிரிண்ட் ஆக போகுது. 1 2ஆம் வலுன்றது 1, 2 2ஆம் வலு 4, அடுத்தது 3 2ஆம் வலு 9, அடுத்தது 16 என்ன 25 36 7 49, அடுத்தது 64, அடுத்தது 81. அவை சதுர எண்கள் அல்லது நிறைய வர்க்க எண்கள் சொல்லுவோம். அந்த எண்கள் தான் பிரிண்ட் ஆகுது. 1 9 வரையுமான முதல் 9 சதுர எண்கள் பிரிண்ட் ஆகுது. 46